So let me have this here. So ultimately நம்ம கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஃபைன் பண்ணும் நானு. ஸோ ப்ராஃபிட் ஃபைன் பண்ணும்போது யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் த காஸ்ட் பிரைஸ் இஸ் 30 ருபீஸ், செல்லிங் சாரி 20 ருபீஸ், செல்லிங் பிரைஸ் வந்து இட்ஸ் 30 ருபீஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 10 ருபீஸ். அதே வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு காம்பன்சேட் தட். ஸோ அங்க வந்து ருபீஸ் 8 பர் கேஜிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ ஹேவ் த கொஸ்டின் ஃபார் யூ. So it's over here. Can you find it? Unsatisfied demand வந்துட்டு எவ்வளோ? 8 rupees. Is it okay? So on the so it's mentioned over here. So can you find it? The last line. Unsatisfied demand is 8 rupees per kg. So இதை மைண்ட்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் வச்சு சப்ளை கர்வ் அண்ட் டிமாண்ட் இதை சிமுலேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சேல்ஸ் ரெவன்யூ ஃபைன் பண்ணும். சேல்ஸ் எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோ, இதோட டிஃபரன்ஸ் வந்து லாஸ்ல வந்துச்சுன்னா இங்க போடுவோம், ப்ராஃபிட்ல வந்துச்சுன்னா இங்க போடுவோம். ஓகேயா? ஸோ இந்த காலம் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் ரெவன்யூ. So let me go for the very first day. You find the supply is 30 units and the demand is 20 units. அப்போ டிமாண்ட் எவ்வளோ, சப்ளைங்கிறது உங்களோட ஸ்டாக். ஓகே. அண்ட் டிமாண்ட்ங்கிறது எவ்வளோ சோல்ட் அவுட் யூனிட்ஸ். அப்போ டிமாண்ட் வந்து 20னா அப்போ ஒரு புக் வந்து புக்கோ எவ்வளவு ரூபாய்க்கு சேல் ஆயிருக்குன்னா 30 ருபீஸ்க்கு சேல் ஆயிருக்கு. அப்போ 20 into 30 which is 600. Is it okay? பட் அந்த புக்கு வாங்குனது காஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ருபீஸ். அப்போ எவ்வளவு வாங்குனீங்க, எவ்வளவு ஸ்டாக் வாங்குனீங்க? 30 யூனிட்ஸ் வாங்குனீங்க. அப்போ 30 into 20 which is ஸ்டாக் வந்து 600. Is it right? சேல்ஸ் வந்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்ட் அவுட் டிமாண்ட் வச்சு பார்க்கணும். காஸ்ட் பார்க்கும்போது எவ்வளவு சப்ளை ஆச்சு அதை வச்சு பார்க்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் லாஸ் இருக்கானா ரெண்டுமே இல்ல. ஸோ இங்க வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு என்னது ஒரு எக்ஸ்ட்ரா 10 யூனிட்ஸ் இருக்கும். பட் கொஸ்டின் தான் கிளியரா சொல்லிட்டாங்களே, தெர் இஸ் நோ சேல்ஸ் வேல்யூ ஃபார் த க்ளோசிங் டே ஸ்டாக். ஸோ அதனால அதை நம்ம வரி பண்ண வேண்டாம்ல. தென் செகண்ட் கேஸ்ல 40 இஸ் த சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டுமே. ஸோ ஆனாலும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருதா ஏதாவது பார்க்கணும் நம்ம. ஸோ சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 யூனிட்ஸ் அண்ட் 30 ருபீஸ் பர் யூனிட். ஸோ 1200 அண்ட் காஸ்ட் வந்து 20 ருபீஸ் தான். ஸோ திஸ் இஸ் 800 ருபீஸ். அப்போ லாஸ் இல்ல, பட் தெர் இஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 400. பியூட்டிஃபுல் இல்ல? ஸ்டாக்கும் இல்ல அண்ட் ப்ராஃபிட் வந்து 400. இந்த தேர்ட் கேட்டகரி சப்ளை வந்து என்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது 20 பட் டிமாண்ட் வந்து 40. பாருங்களேன், ஐ மார்க் அ ஸ்டார் ஃபார் திஸ். சப்ளை வந்து 20 பட் டிமாண்ட் வந்து 40னா உங்களால எவ்வளவு சேல் பண்ண முடிஞ்சிருக்கும்? உங்ககிட்ட எவ்வளவு டிமாண்ட் வராங்க, ஆளுங்க ஸ்டாக் இருக்கான்னு கேக்குறாங்க, நீங்க ஸ்டாக் இல்லங்கிறங்க போயிடுறாங்க. இப்போ நீங்க வந்து டிமாண்ட் 40ங்கிறனால இது எப்பவுமே சோல்டுங்கிற கான்செப்ட் வைக்க கூடாது. அதனால ஒரு ஐடென்டிக்காக நான் வச்சேன். அப்ப இங்க வந்து சோல்டு எவ்வளவா இருக்கும்னா இதுதான் சோல்டா இருக்கும். அதனால நீங்க சோல்டுங்கிற மாதிரி நீங்க நேம் பண்ண வேண்டாம். ஐடென்டிபிகேஷனுக்காக நான் வச்சிருந்தேன். அப்ப இந்த இடத்துல இந்த தேர்ட் கேஸ்ல தேர்ட் டேல வந்து 20 யூனிட்ஸ் தான் சேல் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளவுதான் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு. அப்போ விச்சவர் இஸ் லெஸ்ஸர்னு வச்சுக்கலாம்ல. சப்ளையோ டிமாண்டோ விச்சவர் இஸ் லெஸ்ஸர். அப்ப எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு? 20 யூனிட் சேல் ஆயிருக்கு. அப்ப 20 into 30 ருபீஸ் விச் இஸ் 600 ருபீஸ் சேல்ஸ். காஸ்ட் எவ்வளவுனா 20 ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு புக்கு கையில சப்ளை வந்திருக்கு. அப்ப ஒரு புக்குக்கு 20 ரூபாய். ஸோ கோ ஃபார் 400. அப்ப டைரக்டா சப்ளை பண்ணிட்டு ப்ராஃபிட் போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இங்க 20 யூனிட்ஸ் வந்துட்டு டிமாண்ட் வந்து உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஒரு யூனிட்டுக்கு 8 ருபீஸ். அப்போ 160 ருபீஸ். ஸோ லாஸ்ங்கிறது நம்ம எதை வச்சு சொல்றோம்னா அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட். அப்போ இன்டூ 8 ருபீஸ் பர் கேஜிக்கு மல்டிப்ளை பண்ணுவோம். பர் கேஜி தான் நாம. ஸோ திஸ் இஸ் 8 into, ஸோ இங்க பிராக்கெட்ல போடுறேன் 8 into 20 which is 160. இஸ் இட் ஓகே? அப்போ 200 ருபீஸ்ல 160 ருபீஸ் லாஸ் தான், ப்ராஃபிட் வந்துட்டு 40 ருபீஸ். ஓகேயா? Then I'll come for the fourth case. There is a stock supplied is 10 rupees, but demand was 30 rupees. அப்ப 10 units தான் உங்களால சேல் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும். ஒரு கேஜிக்கு வந்து 30 rupees தான். 300 rupees is the sales revenue you have occurred. And cost வந்து பாத்தீங்கன்னா 10 books supply பண்ணிருக்காங்க. ஒரு புக் வந்து 200 ரூபாய். ஓகே. அகைன் லாஸ் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா இங்க அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா அகைன் 20 யூனிட்ஸ் வந்திருக்கு. அப்ப 20 யூனிட்ஸ் 160 ருபீஸ் வந்துட்டு லாஸ். ஓகே. அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட் இப்போ 160. இப்போ வந்து இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 100 தானே இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் 100 தான் இருக்கு. பட் லாஸ் வந்து உங்களுக்கு 160 இருக்குன்னா ப்ராஃபிட்டே இல்ல. விச் மீன்ஸ் தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் 60 ருபீஸ், -60. ஓகே.
Is it okay? பார்க்கறதுக்கு இங்க 100 ரூபாய் மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாருங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட்க்கு 160 rupees. அது இல்லாம ப்ராஃபிட்ல வந்து உங்களுக்கு ஒரு 60 rupees குறைஞ்சிருக்கு. ஓகே. சோ அந்த 100 ரூபாங்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி தெரியும். And fifth case la the supply is 30 units and the demand is 10 units. Upon the supply 30 into 30 rupees is the sales value. Upon 30 into 30 is 900, right? Okay. And எவ்வளவு வந்து காஸ்ட்னா 30 into 20 rupees versus 600. அப்போ the difference is 300. 300ல வந்து எவ்வளவு டிமாண்ட் உங்களுக்கு லூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 10 units demand லூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப 10 into 8 which is 80 rupees is the loss. Okay. அது இல்லாம இந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 220 rupees வந்து. Okay. Then for the sixth day 40 is the stock supply. 20 is the demand. அப்போ டிமாண்ட் வந்து 20னா அவ்வளவுதான் சேல் ஆயிருக்கும். அப்போ 20 into 30 rupees per kg. அப்போ இது வந்து 600 சேல்ஸ் ரெவென்யூ. அண்ட் எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்குன்னா 40 ரூபாய் வந்து நீங்க 40 kg ஆர்டர் பண்ணிருக்கீங்க which is 1 kg cost 20 rupees. அப்போ 40 into 20 which is 800 rupees. Done. அப்போ there is a direct loss of 200. So 200 negative. அப்போ டோட்டல் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு உங்களுக்கு செக் பண்ணுங்க. So 400 400 plus 40 plus 20 minus 200. Yeah, correct. Thank you. 400 is the profit. So we have found for the 6 days simulated with respect to இது மட்டும் தான் கொஞ்சம் நோட் பண்ணும். நான் தான் சொன்னேன் சிமுலேஷனுங்கிறது டைரக்ட் ப்ராப்ளம். அது அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட்ங்கிற ஒரு காலம்னால தான் இங்க மாறுது. அண்ட் இதுல இன்னும் பர்டிகுலரா பேசணும்னா இந்த ஃபோர்த் கேட்டகரி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இன்கேஸ் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மாதிரி கேட்டகரியை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணணும். ஓகே. ஏற்கனவே லாஸே வந்து 160 போட்டோமே, வந்ததே 100 ரூபாய் தானே, லாஸ் வர 160 போட்டோமே, இன்னொரு ரிமைனிங் எங்க போறது? இங்க 100 இங்க 160 டிஃபரன்ஸ் வந்து 60 இல்லையா? அதுதான் இங்க நம்ம போடுறோம். அதுதான் ஒரிஜினல் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராஃபிட் பார்க்கறது. Okay, so this has to be managed. So the problem ends with the number 400 as the profit. Okay, done. So next problem. So this is illustration number 44. Next problem will go for illustration number 45. And illustration number 45 here is again somewhat a different problem. Using empirical data, so இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுனாலே you should be very clear that some type of distribution கொடுத்திருக்காங்க. அது எப்படி மேம் நான் ஃபைண்ட் பண்றது? கவலைப்படாதீங்க, you can make yourself comfortable. நான் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபரெண்டான ப்ராப்ளம், அவ்வளவுதான். A process planner is working on plans for producing a new detergent. She wishes to simulate a raw material demand in order to plan for adequate materials, handling and storage facilities. On the basis of usage for a similar product introduced previously, she has developed a frequency distribution of demand in tons per day for a 2-month period. Use this data to simulate the raw material usage requirements for 7 days period. Okay, so normal problem மாதிரி தான் proceed பண்ண போறோம். So demand is x tons per day and frequency கொடுத்திருக்காங்க. So மத்தபடி வந்து நம்ம எப்படி ஒரு normal problem சால்வ் பண்ண போறோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இங்க என்ன ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்கிறது நான் டேக் ஓவர் பண்றேன். Okay, so let me have this on the board. Okay. So usually நம்ம இதை work out பண்ணும்போது this is the frequency. So let me find the probability value. So probability value தெரியும் இல்லையா? So total is 60. So 6 divided by 60 which will be 0.10. 18 divided by 60 which is 0.30. 15 divided by 60 which is 0.25. 12 divided by 60 which is 0.20, correct? Yeah. 6 divided, so 0.10 and 3 divided by 60 which is 0.05. Add பண்ணி பாத்தீங்கன்னா 1 வரணும், செக் பண்ணிக்கோங்க. Then we'll find the cumulative probability. So 0.10, 0.40, okay, 0.65, correct? 0.85, 0.95 and 1 is 1 ஒரு problem இல்லை. Okay, so probably கொஞ்சம் convenience சேக்காக நான் அந்த lines draw பண்ணிக்கிறேன். Not to get confused. Okay. Now we'll find the random number range. Okay. So random number range for this one, it will be 00 to 09. For this one, it will be 10 to 39. For this one, it will be 39, 40 to 64. Am I right? Right. And for this one, it is 65 to 84. And for this one, it is 85 to 94. And for this one, the last 3 numbers is 95 to 99. Done.
ஓகே. கொஞ்சம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம ஆஸ் யூசுவலா வொர்க் அவுட் பண்ண மாரி தான் வொர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம சிமுலேட் பண்ணோம். ஆக்சுவலா வந்து இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா, சிமுலேட் பண்றதுக்கு ரேண்டம் நம்பர்ஸே குடுக்கல. ஓகே. ப்ளீஸ் மேக் அ நோட். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரேண்டம் நம்பர்ஸ் குடுக்கலன்னா, நீங்களா அஸ்யூம் பண்ணிக்கலான்ட்டு 0, 0 டூ அ 9, 9 க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் கிவன் ஃபார் 7 டேஸ் பீரியட். அப்ப 7 ரேண்டம் நம்பர்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே. So, for convenience sake, I am taking the random numbers followed from your chapter material. அதனால இந்த chapter material is given 27, okay, 13, 80, 10, 54, 60 and 49. எப்படி மேம் இப்படி பக்காவா இப்படிதான் எடுக்கணுமானா, ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் நான் குடுக்கலாம். என்னன்னா, ஒரே மாதிரி செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்துடாதீங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு இங்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 டேட்டாஸ் குடுத்திருக்காங்க இல்லையா? 6 செட் ஆஃப் டேட்டாஸ் குடுத்திருக்காங்க. அப்ப அந்த 6 செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து ரேண்டமா எல்லாமே எடுக்கிற மாரி எடுங்க. சோ மொத்தமா வந்து 15, 20 அந்த மாரி எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 15, 20, 35 அந்த மாரி எடுத்தீங்கன்னா, 15, 20 இங்கேயே லை ஆயிடுதுல்ல. அப்ப வந்து 35 பார்த்தீங்கன்னா, இங்கேயே லை ஆயிடுது. 15, 20, 35 எல்லாமே ஒரே இடத்துல லை ஆச்சுன்னா, வேஸ்ட் தானே நான் பண்றது. ஓகே. சோ திஸ் வில் நாட் பி கம்ஃபர்டபிள் ஆர் சூட்டபிள். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிமாண்டையும் யூஸ் பண்ற மாதிரியான ரேண்டம் நம்பர். அப்போ நீங்க ரேண்டமா பிக் பண்ணுங்க. இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1. அப்ப 6 வந்துரும். அப்ப 7ஆவதா ஒண்ணு பிக் பண்ணிக்கோ. ஓகே. சோ அந்த மாதிரி பண்றது சேஃப். அப்போ 27க்கு வந்து என்னப்பா வேல்யூ? சோ 27 லைஸ் ஓவர் ஹியர். சோ த டிமாண்ட் இஸ் 11. Am I right? 13க்கு வந்து என்ன வேல்யூ? 13க்கு again here no issues 11. 80க்கு வந்து என்ன வேல்யூ? So over here, so it's 13. Okay. 10க்கு வந்து very second one. So it's 11. மேம் இங்க மட்டும் 3 வர மாதிரி எடுத்திருக்காங்களே. நான் புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணனால அது மாதிரி பண்ண நீங்க எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். டோன்ட் வரி. ஏன்னா இது ரேண்டம் நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க குடுத்தாங்கன்னா அதனால நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அவங்க குடுக்கலன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாமே. இல்ல. Then it's 12, 54, 60 is 12 and again 49 is 12. Okay, no issues. So இது வந்து random number and இது வந்து simulated demand. Is it okay? ஓகே. இப்ப என்ன மேம் கொஸ்டினே வந்து உங்களுக்கு கேட்கலையே. என்ன ஃபைண்ட் பண்ணும்? ஆவரேஜ் டிமாண்ட் ஃபைண்ட் பண்ணுமா? வாட்டெவர் இட் இஸ் நீங்க சொல்லவே இல்லையே. இதுதான் இந்த ப்ராப்ளமோட யூனிக்னஸ். என்ன பண்றாங்க? நவ் ஐ டேக் யூ த கொஸ்டின் அகைன். இன்னொரு வாட்டி வொர்க் அவுட் பண்றேன் பாருங்க அந்த கொஸ்டின. விச் மீன்ஸ் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஸ்டினோட பியூட்டியே வந்து எம்பெரிக்கல் டேட்டான்னு குடுத்துட்டாங்க. ஓகே. யூசிங் எம்பெரிக்கல் டேட்டான்னு குடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த ப்ராப்ளம்ல நீங்க சிமுலேட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, என்ன பண்ணிருப்பீங்க? இதானே ஒரிஜினல் டேட்டாவா எடுத்திருப்பீங்க. ப்ராபபிலி ஃபோர்காஸ்டிங்ல பண்ற மாதிரி. ப்ளீஸ் மேக் அ நோட். யூசிங் எம்பெரிக்கல் டேட்டா தான் இங்க ஹிண்டே. இந்த ப்ராப்ளம்ல என்ன பண்ணுங்கிறது ஹிண்டே. So a process planner, etc., இதெல்லாமே நார்மல். Use this data to simulate the raw material usage requirements for 7 days. So simulate பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த எம்பரிக்கல் டேட்டா வச்சு என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இது ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா ஃபாலோ பண்ணுது. ஓகே. ஷி ஹஸ் டெவலப்ட் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை டெவலப் பண்றோம்னா, அதுக்குன்னு ஒரு அரித்மெட்டிக் மீன் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இருக்கும். இதோட வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அகைன் நீங்க சிக்மா வச்சு பண்ணணுமா? இவ்வளவு பெரிய ப்ராப்ளமான்னு பாத்தீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல. எக்ஸ்பார வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ்பார்ல பெரிய டீவியேஷன் வந்ததுன்னா நம்ம சிக்மாக்கு போகவே வேண்டாம். ஓகே. ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 செட் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் பண்ணுவோம். அரித்மெட்டிக் மீன்ங்கிறது ஆவரேஜ் டிமாண்ட். ஓகே. அரித்மெட்டிக் மீன்னா அது ஆவரேஜ். இந்த இடத்துல வந்து டிமாண்ட்னா நம்ம வேரியபிள்னால ஆவரேஜ் டிமாண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஆவரேஜ் டிமாண்ட் வந்து ஒரிஜினல் டேட்டாக்கு ஃபைண்ட் பண்ணும். அண்ட் இப்ப நம்ம சிமுலேட் பண்ண டேட்டாக்கு ஃபைண்ட் பண்ணும். ஓகேயா? சோ லெட் மீ கோ ஃபார் த போர்ட் ஒர்க். சோ அல்டிமேட்டா நான் வந்து இந்த ஹெட்டிங் எம்பெரிக்கல் டேட்டான்னு இருக்கிறனால இந்த ப்ராப்ளம் இப்படி ஒர்க் அவுட் பண்றேன். இன்கேஸ் யூசிங் எம்பெரிக்கல் டேட்டான்னு கொடுக்கலன்னா இப்படி இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஆவரேஜ் டிமாண்ட் கூட கண்டுபிடிக்க வேண்டாம். சிமுலேட் பண்ணாலே போதும். சிமுலேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. எம்பெரிக்கல் டேட்டாங்கிறதுனால தான் யூஸ் பண்ண. ஐ புட் அ ஸ்டார் மார்க். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் படி எக்ஸ் பார் என்னவா இருக்கும்? So what is X bar? That is average demand. இந்த distribution படி average demand என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, total demand divided by number of days. Okay. Total demand divided by number of days. Sorry, number of days ல probability வச்சு பார்ப்போம். So probability வச்சு பார்ப்போம். ஆக்சுவலா இங்க probability value வந்து 1 தான் வரும். ஓகே. அப்போ total demand எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, இதோ இந்த X வேல்யூவையும் probabilityயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஏன் மேம் ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ணலாமே? பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுமே. நீங்க பண்ணாலும் அதான் வரும்.
ஓகே 10 இப்போ 10 இன்டூ இப்போ நார்மல் டோட்டல் டிமாண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க 10 இன்டூ 6 வந்து 60 ஓகே ஸோ I'll take the help of the calculator ஸோ இதை நம்ம தனியாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணவா 10 11 12 13 14 15 இங்க வந்து 6 18 15 12 6 and 3 multiply பண்ணுங்க 10 into so this is x and this is f அப்போ total demand வந்து summation xf னு போடுவோம் so this is 60 18 11 into 18 which is 198 okay then 12 into 15 which is 180 then 13 into 12 which is 156 then 14 into 6 which is 84 and 15 into 3 which is 45. Now I add all the value. So it's 60 plus 198 plus 180 plus 156 plus 84 plus 45. Okay, என்ன வருது 723. So 723 divided by this total is 60. Divide பண்ணுங்க. Okay, divide by 60. So you get 12.05. இப்படியும் பண்ணலாம் ஆர் இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீக்வன்சியை தான் நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி வித் ரெஸ்பெக்ட் நம்பர் ஆஃப் டேஸா ப்ராபபிலிட்டியா மாத்தி வச்சிருக்கீங்க அப்போ ப்ராபபிலிட்டி வச்சு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே நான் ஒர்க் அவுட் பண்றேன் ஐ சேஞ்ச் த கலர் ஃபார் கன்வீனியன்ஸ் இப்போ ப்ராபபிலிட்டி வச்சு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இதையும் கன்சிடர் பண்ணுவீங்க ஸோ ப்ராபபிலிட்டி ஃபார் திஸ் ஒன் 0.1 0.3 0.25 0.20 0.1 அண்ட் 0.05 அப்போ px ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ p into x so p into x தான் 0.1 into 10 which is 1 0.3 into 11 which is 3.3 0.25 into 12 which is 3 25% 0.2 into 13 which is 2.6 okay 0.1 into 14 which is 1.4 and 0.05 into 15 which is 0.75 so இதெல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா you'll get 12.05 அப்போ இந்த கேஸ்ல வந்து டிவைட் பண்ண வேண்டாமானா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும் அப்போ டிவைட் பண்ண வேண்டாம் is it okay so probability so here what you can do here is average demand is total demand okay divided by number of days which you work out panna you will get 723 divided by 60 which is 12.05 இதே or caseல average demand x bar நீங்க இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் டேபிள் வந்து ஒர்க் பண்றோம் இன்னும் நம்ம சிமுலேட் பண்ண டேட்டாக்கு இன்னும் வரல இன்னும் இனிமே தான் பண்ணணும் ஸோ ஆவரேஜ் டிமாண்ட் வந்து டோட்டல் டிமாண்ட் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் நீங்க மாத்தும் போது இப்போ p of x எடுக்கிறீங்க which is summation p x p into x divided by summation p வந்து 1 தானே அப்போ இது டைரக்டா இங்கே வேல்யூ வந்துடும் ஸோ ரெண்டுமே சேம் தான் எப்படி வேணா நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் அல்டிமேட்டா எனக்கு வந்து இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்குன்னு சொல்றேன் அவ்வளவுதான் ஸோ நார்மலா ஆவரேஜ் டிமாண்ட்னா கொஸ்டின்ல இருந்து டைரக்டா கண்டுபிடிக்கலாமே மேம் எதுக்கு ப்ராபர்ட்டி எல்லாம் ஃபைன் பண்றீங்க நீங்க கேப்பீங்க இப்படி பண்ணாலும் சரி அப்படி பண்ணாலும் சரி இது சேம் ஒன்லி இப்போ இதை வந்து நான் இங்க கால்குலேட் பண்ணி பாக்குறேன் எக்ஸ் பாரை வச்சு அப்ப இங்க எக்ஸ் பார் வச்சு பார்க்கும்போது இது ரேண்டம் நம்பர் இது என்னது டீவியேஷன் ஓகே இப்போ இந்த 11 வந்து 11 11 so டைரக்டா நான் கன்சிடர் பண்ணிக்கலாம் 11 plus 11 plus 13 plus 11 plus 12 plus 12 plus 12 எத்தனை 12 13 3 12s okay all divided by 7 பண்ணி பாருங்க 11 plus 11 33 36 43 82 வருதா 82 divided by 7 which you get the value as 11.7 அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 11.7 பட் இந்த இடத்துல எக்ஸ் பார்னா என்னது ஆவரேஜ் இல்ல ஆவரேஜ் டிமாண்ட் தானே எக்ஸ் பார் இந்த ரேண்டம் நம்பர் இங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் ஏன்னா தட்ஸ் நம்பர் அவ்வளவுதான் இதை நம்ம கன்சிடர் பண்ணாம டைரக்டா அதை ஆட் பண்ணா போதும் ஏன்னா இந்த ஆவரேஜ் டிமாண்ட் பாத்தீங்கன்னா 12.05 இருக்கு அப்போ இங்க 7 நம்பர்ஸ் எடுத்து சிமுலேட் பண்ணும்போது நீங்க வெறும் 7 ஏன்னா இங்க ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்கவே இல்லை நம்மளதான் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் அண்ட் 7 பீரியட் டேஸ்னு கொடுத்துட்டாங்க அதனால வந்து நம்மளுக்கு 7 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் 7 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணனால 11.7 அண்ட் 12.05 வந்திருக்கு இட்ஸ் நாட் மச் சூட்டபிள் ஓகேயா அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வந்து உங்க புக்ல கால்குலேட் பண்ணிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா the formula is summation x minus x bar the whole square divided by n within the roots இதுதான் ஃபார்முலே ஸோ ப்ராபப்ளி இதை நான் இங்க ஒர்க் அவுட் பண்றேன் பாருங்க எனக்கு இந்த ரேண்டம் நம்பர் செட் வேண்டாம் இப்போ ஓகே நான் எனக்கு வந்து இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணிருக்கீங்க எக்ஸ் பார் இஸ் 11.7 கரெக்டா
x bar வந்து 11.7 ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ this value will be 11 minus 11.7 the whole square. Is it okay? So the value is 0.049. Likewise, this is also 0.49. Okay. இதுவும் 0.49 ஆகுது. அப்போ 13க்கு வந்து 13 minus 11.7 the whole square. ஏன் ஸ்கொயர் பண்றோம்னா இதை ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. Okay. So this is 1.69 and 12 find பண்ணோம் 12 minus 11.7 the whole square. So 0.3, so 0.09. Okay. 0.09 and 0.09. இப்போ இதை சம் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. 0.49 plus 0.49 plus 1.69 plus 0.49 plus 12 0.09 3 times. Add பண்ணி பாருங்க. I'm getting the value 3 point. So I'll write it over here. So 3.47 divided by n is 7 data. So this is root எடுத்தீங்கன்னா 0.7. Okay. அப்போ டீவியேஷன் வந்து எப்படி இருக்குன்னா சிக்மா 0.7 இருக்கு. இங்க எக்ஸ்பார் வந்து 11.7 இருக்கு. பட் அவங்க ஃபார்ம் பண்ண அந்த லேடி ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா 12.05. இட்ஸ் நாட் மேட்சிங். அதனால ஏன் மேட்ச் ஆகலன்னா ப்ராபப்ளி இங்க வந்து 7 டேட்டாஸா எடுத்திருக்காங்க, 7 பீரியட் எடுத்திருக்காங்க. இதுக்கு பதிலா கொஞ்சம் ஹையர் நம்பர் ஸ்மாலா இருக்கு ரொம்ப. அதனால கொஞ்சம் ஒரு சில எரர்ஸ் வந்திருக்கு. ப்ராபப்ளி நிறைய இப்போ நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல 20 நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பண்றாங்க. எப்பவுமே கொஞ்சம் சாம்பிள் சைஸ் பெருசா இருந்ததுன்னா இந்த எரர்ஸ் அவாய்ட் பண்ணலாங்கிறது தான். ஸோ ஜென்யூன் அட்வைஸ் இஸ் டு கோ ஃபார் அ சாம்பிள் ஆஃப் பிகர் நம்பர். ஸோ சாம்பிள் வந்து லார்ஜா எடுத்தா சேஃப்ங்கிறது தான் இந்த கொஸ்டினோட பியூட்டி. இந்த கொஸ்டின் என்ன மேம் இவ்வளவு பெருசா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்டாங்கன்னா நம்ம பண்ணிதானே ஆகணும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்கிங் பண்ணிருக்காங்க பாருங்க. டேட்டா ஆர் கிவன் இன் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ வி ஆர் ஃபார்முலேட்டிங் அ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம மான் கார்னர் சிமுலேஷன் பண்றது பாருங்க. ப்ராபபிலிட்டி கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. ஓகே. அதுக்கு பிறகு ரேண்டம் நம்பர் ரேஞ்ச். ஓகே நார்மலா பண்ற மாதிரி தான். ஓகே. அதுக்கு பிறகு சிமுலேட்டட் டிமாண்ட் அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம நார்மலா பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து எக்ஸ் பார். ஓகேயா, எக்ஸ் பார் 11.7 வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுல 0.76. ஸோ நம்ம 0.7 வந்தது, இவங்க 0.76. ஆக்சுவலா நீங்க வந்து இதுல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸல்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெசிமல்ஸ் எல்லாம் ரொம்ப டிவியேட் ஆகுற மாதிரி காமிக்கும். நம்ம கால்குலேட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓகே. அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து இ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல 12.05. இது வச்சீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருது. ஏன்னா திஸ் இஸ் நாட் மேட்சிங். தீஸ் டூ வேல்யூஸ் ஆர் நாட் மேட்சிங். எரர் வருது. அப்போ இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் சின்ன வேல்யூஸா இருக்கு. வெறும் 7 பீரியட் தான் எடுத்திருக்கீங்க. வித் மச் லார்ஜர் சாம்பிள் மேபி நீடட். ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம போனோம்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து கிராஃப் மூலியமா பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் யூ கேன் ஹேவ் அ நோட் ஆன் திஸ். ஏன்னா இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்ததுன்னா டோன்ட் லீவ் இட் அன்அட்டெண்டட். ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஈஸி ஸ்கோரிங் ஏரியா. So இதை வந்து நீங்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாலே definitely you get good marks. Okay, so this is about illustration 45. Can you please now go through?